ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகழகை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதியை கூட்டு போகிறதுக்காக தங்கராஜ் வராரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, ரேவதியை முறைச்சது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, ஸ்ருதியை பிடிச்சி வர நோண்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா படிக்கிறேன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மதியோட தங்கச்சிக்கிட்ட நான் நீ பேசுகிறத பார்த்தேன், அவகிட்டலாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரேவதி வேணாம் அதெல்லாம் அவளும் நல்ல பொண்ணு தான், இவளும் நல்ல பொண்ணு தான், முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் வாங்கன்ற மாதிரி கூட்டிகிட்டு போக இவருக்கு இன்னும் கோபம் வந்தது. கோபம் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, வர வழியெல்லாம் திட்டிக்கிட்டே வராரு. எப்படி எங்ககிட்ட கோவிலுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு குழந்தைங்களை எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு நீ இங்கே வருவியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இவங்க சொல்கிறாங்க, உண்மையை சொன்னால் நீங்கள் அனுப்ப மாட்டீங்கன்னாங்க, நான் இப்படி பண்ணணும்னு அனுப்ப மாட்டேன்னா நீ அங்கே போகக்கூடாதுன்னு அர்த்தம், நீ எப்படி போவ, வீட்டுக்கு வா உனக்கு இருக்குன்ற மாதிரி சண்டை போட்டே வராரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பைக் இல்லாததுனால சுரேஷ் கிட்டையாவது கேட்கலான்னு போனால் அங்கே வந்து சுரேஷ்க்கு ஒரு வேலை வந்துடவும் பைக் எடுத்துகிட்டு போக இதுலேயும் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு பாக்யராஜ். சரி ஃப்ரெண்டு கிட்டையாவது கேட்கலான்னு அங்கே கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, மலர் வந்து பாக்யராஜுக்கு ஃபோன் போட்டு எங்கே நான் கிளம்பி இருக்கவா, எங்கே இருக்கீங்கன்னும் போது இந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் நீ கிளம்பிடுன்ற மாதிரி பாக்யராஜ் சொல்ல இவங்க மதிக்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே இவங்க தங்கராஜை காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, குழந்தைய தூங்க வச்சிட்டியா, கொஞ்சம் கீழே வான்ற மாதிரி கீழே கூப்பிட்டு போயிட்டு நின்று வந்து நீ எப்படி எங்ககிட்ட போய் சொல்லிட்டு போவேன்ற மாதிரி கேட்க, அந்த இடத்துல வந்து தங்கராஜ் அம்மா வந்து என்னடா தூங்காமல் இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்கன்னும் போது இவன் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு அந்த மலரோட பிறந்த நாளுக்கு போயிருக்கா அப்படின்னோடனே அவங்க வந்து அடி பாவி எனக்கு தெரியும் நீ போகும்போதே அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.